இப்போதும் இனிவரும் காலங்களிலும் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற காவிரி மேலாண்மை வாரியமே நிரந்தர தீர்வு என்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் 8 விதமான பாதுகாப்பு அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. அந்தந்த மாநிலத்தில் உள்ள தண்ணீரினுடைய அளவை மதிப்பிட முடியும், விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்து கொடுக்க முடியும். இந்த காவிரி நதிநீர் பங்கீட்டிற்கு உட்பட்ட 8 அணைகளின் கண்காணிப்பை மேம்படுத்த முடியும். 8 அணைகளுக்கும் தேவையான தண்ணீரை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். காவிரி பிரச்சனையில் கட்சி அரசியல் தலையீடு இல்லாமல் நடக்கணும்னா காவிரி மேலாண்மை வாரியத்தை அவசியம் அமைக்கணும். வாரியம் அதிகாரமிக்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 அணைகள், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 4 அணை, கேரளாவில் இருக்கக்கூடிய 1 அணை, பாண்டிச்சேரியும் சேர்த்து தீர்ப்பின்படி கிடைக்கக்கூடிய தண்ணீரை தமிழகத்திற்கு உரிய பங்கு 42% பிரித்து கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பாக அது இருக்கும். இயற்கை ஒத்துழைப்பு, அங்கே மழை இல்லை, நீர் இல்லை அவன்னு அவங்க கத்துறாங்க. நம்ம கொடுக்கலன்னு குறை சொல்கிறோம். யாரை குறை சொல்கிறது? நம்ம எப்படி பண்ணுறது? அதனால் மேலாண்மை வாரியம் அமைச்ச உடனே நமக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுங்கிறது அரிது தான். மேலாண்மை வாரியம் அமைக்க முடியலன்னா கர்நாடக அரசு தண்ணியை அடைச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டாங்க. மேலாண்மை வாரியம் அமைச்சா எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் என்னங்கிறத மத்திய அரசு அந்த குழுவே தீர்மானித்து தண்ணியை கொடுப்பாங்க. வெள்ள காலங்கள்லையும் வறட்சி காலங்களில் என்ன தண்ணி கொடுக்கணுமோ அதுபடி எங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க.